compute the standard deviation. Statisticsல standard deviationன்றது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது என்ன டேட்டா அப்படின்னு பாருங்க. கொடுத்துருக்க டேட்டா வந்து இண்டிவிஜுவல் டேட்டா, ஃப்ரீக்வன்சி இல்லாம இண்டிவிஜுவல் டேட்டா இருக்கு. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டேட்டா இருந்ததுன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா வந்து சிக்மா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து எஸ்டி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சிக்மா அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் summation of x square divided by n. small n ன்றது number of data minus summation x by n whole square. Okay, இது வந்து ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மெத்தட்ல நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சம்மேஷன் எக்ஸ் பை என்னன்றத சில இடத்துல வந்து எக்ஸ் பார்ன்னு கூட எடுத்துப்பாங்க. ஏன்னா அதோட மீனிங் வந்து எக்ஸ் பார் தான். நம்ம வந்து ஒரே மெத்தட் ஃபாலோ பண்ண போறோம். இந்த ஃபார்முலாவை தான் இண்டிவிஜுவல் டேட்டாக்கு யூஸ் பண்ண போறோம், ஃப்ரீக்வன்சி இல்லாம. ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா தான் எக்ஸ். எக்ஸ் டேட்டாக்கு எனக்கு என்னென்ன வேணும்னு பாருங்க. இந்த டேபிளுக்கு எனக்கு என்னென்ன வேணும்? எக்ஸ் ஸ்கொயர் வேணும். ஃபார்முலா பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் வேணும், வெறும் எக்ஸும் வேணும். இப்போ வெறும் எக்ஸை நான் என்ன பண்ண போறேன்? முதல்ல வெர்டிக்கலா எழுத போறோம். நம்மளோட எக்ஸ் வேல்யூ வந்து 1 5 4 2 3 8 6 2 8. இது நம்மளோட எக்ஸ் வேல்யூ. அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூவும் எனக்கு ஃபார்முலாக்கு வேணும். ஸோ 1 இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 25 16 4 9 64 36 4 and 64. இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமே எனக்கு டோட்டல் வேணும். இந்த ரெண்டு டோட்டலையும் கொண்டு போய் அங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் டோட்டல் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது 39. எக்ஸ் ஸ்கொயரை டோட்டல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 223. நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். இந்த சம்மேஷன்றது எக்ஸ் ஸ்கொயர் எல்லாம் ஆட் பண்ணி டோட்டல் சொல்லுங்க, அதான் அதோட மீனிங். எக்ஸ் ஸ்கொயரை டோட்டல் பண்ணதோட மீனிங் 223. கீழே நம்பர் ஆஃப் டேட்டா வந்து 9 மைனஸ் இது சம்மேஷன் எக்ஸ். எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எழுதணும். எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா எனக்கு 39 டிவைடட் பை 9. டிவைட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ 223 by 9ன்றது 24.78 மைனஸ் 39 by 9 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம். டிவைட் பண்ணிட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணா 18.78. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா ரூட் ஆஃப் 6. ரூட் ஆஃப் 6ஓட வேல்யூ சிக்மா ஈக்குவல் டு 2.45. இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். பட் நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா சிவின்னு எழுதலாம். சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100. இதுல சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியறதுக்காக சைட்ல எழுதுறேன். சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் பார்ன்றது மீன். இப்போ மீன் கண்டுபிடிச்சாதான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். மீனுக்கான இண்டிவிஜுவல் டேட்டா ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். சம்மேஷன் எக்ஸ்ன்றது 39. 39 by 9. 39 by 9ஓட வேல்யூ 4.33. இப்போ இதை வந்து நம்ம சிவியில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சிவி ஈக்குவல் டு 2.45 divided by 4.33 into 100. So final answer 56.53. This is the CV answer.